Honorable Chancellor, Madam Chancellor, Samyukta, Pro Chancellor, Vice Chancellor, Registrar, Mr. Prabhakar, Dr. Arun, இங்கே குழுமி இருக்கக்கூடிய சிறப்பு குழந்தைகள், அவர்களுடைய பெற்றோர்கள், குடும்பத்தார் மற்றும் அனைவருக்கும் எனது வணக்கத்தினை முழக்கம் தெரிவித்துக் கொள்ள விளைகின்றேன். ரொம்ப அழகான ஒரு நாள். இயற்கை கூட நமக்கு எப்படி உதவுது பாத்தீங்களா? நேற்று நமக்கு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, காலநிலை அறிக்கையில வர்ற 2 நாட்கள்லயும் +2 degrees அதிகமா வெயில் அடிக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட இந்த பத்திரிகைகளை கொடுக்கும்பொழுது பார்த்தேன், இன்விடேஷன் கொடுக்கும்பொழுது, இந்த வெயில்ல 8:30 மணில இருந்து 11:30 மணி வரையும் குழந்தைங்களை உட்கார வைப்பாங்களா அப்படின்ட்டு. ஆனா இயற்கை, இறை என்ன வேணா நீங்க சொல்லுங்களேன், இன்னைக்கு உங்களுக்காகவே இந்த மேகங்களை அனுப்பி அந்த குளிர்ந்த ஒரு அழகான தக்க வெப்பநிலையை நமக்கு அளித்துக் கொண்டிருக்கின்றது. இது எது சொல்ல, இது என்னதை காட்டுது அப்படின்னு சொன்னா, நல்லது செய்யும் போது எல்லாமே நல்லதாவே நடக்கும். இதுதான் வள்ளுவர் அழகா சொல்லிட்டாரு. குடி செய்வது என்னும் ஒருவருக்கு தெய்வம் மதிப்புற்று தான் முன்னுறும். அதாவது தன்னை சுற்றி இருக்கின்றவர்களை, தனது குடியை, தன்னுடைய கிராமத்தை, தன்னுடைய ஊரை, தன்னுடைய உலகத்தை உயர்த்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒருவருக்கு தெய்வம் மடித்துற்று தான் முன்னுறும். அதாவது அவரு தெய்வம் வேஷ்டியை மடிச்சு கட்டிட்டு, நான் முன்னாடி உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நிற்குவான். அதற்கு சாட்சி அந்த இறை நிலை. அப்போ வித்யாசுதாவுடைய இந்த 24 வருட பயணம் அப்படிங்கிறதுக்கான அத்தாட்சிகளை நாம பார்த்தோம். ஒண்ணு இந்த சித்தார்த்த, இன்னும் அது போன்ற மற்ற வெற்றியாளர்களை எல்லாம் நீங்க பார்த்திருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு உலகமே இருந்தது போல சில சமயங்கள்ல தோன்றி இருக்கும். நிறைய நேரம் என்ன வாழ்க்கை இது, நான் என்ன தப்பு பண்ணேன், ஏன் என் குழந்தை இப்படி இருக்கு, ஏன் எனக்கு மட்டும் இப்படி ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் எல்லாம் உங்களுக்குள்ள வந்திருக்கும். நம்ம சொல்றதே இந்த குழந்தைகளை சிறப்பு குழந்தைகள் அப்படின்னு தான் சொல்றோம். நமக்கு இப்ப ரைட்ஸ் ஆஃப் பர்சன்ஸ் வித் டிசபிலிட்டிஸ் ஆக்ட் அப்படின்ட்டு உங்களுக்கான உரிமைகள், இந்த சிறப்பு குழந்தைகளுக்கான உரிமைகள் அப்படிங்கிறது நிரூபிக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்களுக்கான சட்ட திட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றது. அதன்படி நமக்கு 5% 5% ரிசர்வேஷன் எல்லா பள்ளிக்கூடத்திலையும், எல்லா காலேஜ்லயும், எல்லா எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்லயும் 5% ரிசர்வேஷன் ஃபார் டிஃபரண்ட்லி ஏபிள்ட் பர்சன்ஸ் அப்படிங்கிறது உறுதி செய்ய வேண்டும் என்று இருக்கிறது. அதே மாதிரி வேலை வாய்ப்புல 4% ரிசர்வேஷன் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும் அப்படின்ட்டு. இன்னைக்கு இங்க நம்ம ஒரு குழந்தைய பார்த்தோம், அவர் டிஎன்பிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த டிஎன்பிஎஸ்சியில அவர் வெற்றி பெற வேண்டும், அவருக்கு நிச்சயமாக ஒரு நல்ல பதவி கிடைக்க வேண்டும் என்று நானும் வாழ்த்து கொள்கின்றேன். இந்த தருணத்துல இந்த ரிசர்வேஷனை நீங்க பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன செய்யணும்? நான் டிசபிலிட்டி, இயலாமை, முடியாமை அப்படிங்கிறத பார்க்காம, இந்த குழந்தைகளான எபிலிட்டிஸ் என்ன இவர்களால செய்ய இயலும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதை யாரு பாக்குறாங்க அப்படின்னு சொன்னா, உங்களுக்கே இங்க பேசினவங்களுடைய பேரண்ட், குழந்தைங்க அவங்க எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும். என்ன, இங்க இருக்கக்கூடிய வித்யாசுதாவின் ஆசிரியர் பெருமக்கள் எல்லாருமே குழந்தைகளுடைய செயல் திறன் என்ன, எபிலிட்டி என்ன அப்படிங்கறதான் பார்த்து அந்த குழந்தைகளுடைய, ஒரு குழந்தை நல்லா டிரா பண்ணும் அப்படின்னா ஒரு ரவுண்ட் போட்டதையே பெருசா நோட்டீஸ் போர்ட்ல போட்டு அதை என்கரேஜ் பண்ணிருக்காங்க. அப்ப அந்தந்த குழந்தைகளுடைய திறமை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை மட்டும்தான் அவங்க போக்கஸ் பண்றாங்க. அப்ப பேரண்ட்ஸ் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய குழந்தைக்கு என்ன திறமை இருக்கின்றது அப்படிங்கறத நீங்க முக்கியமா பார்க்கணும். எல்லா குழந்தைகளுக்கும், எல்லா உயிரினங்களுக்கும் ஏதாவது ஒரு திறமை இருக்கின்றது. நம்ம இங்க இந்த உலகத்துல பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஏதோ ஒரு வகையில திறமை இருக்கின்றது.
சிலர் அந்த திறமைக்கு நல்ல தங்கத்தை எப்படி இழைச்சி பாலிஷ் போட்டு வடிவத்தை எப்படி பாலிஷ் பண்ணி ஜொலிக்க வைக்கிறாங்களோ அந்த மாதிரி அவர்கள் முயற்சிகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்து அவங்க வைரம் போல ஜொலிக்கிறாங்க. பலர் அந்த திறமை இருந்தாலும் அதை பெருசா எடுத்துக்காம அதுக்கான முயற்சிகளை எதையும் கொடுக்காம அந்த திறமைகளை இன்னும் வெளிக்கொண்டு வர்றதுக்கான வாய்ப்புகளை பயன்படுத்திக்காம வீணா போயிடுறாங்க. அதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இங்க ஒரு பேரண்ட் சொன்னாரு, எனக்கு வித்யாசுதால என்ன சொல்லி தராங்களோ அந்த எல்லாத்தையும் நம்ம வீட்டுக்கும் போய் எல்லா வேலைக்கு நடுந்தையும் நாம நம்ம குழந்தைங்களுக்கு அதை திரும்ப திரும்ப சொல்லி தரணும் அப்படின்ட்டு. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இங்க இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்களும் பெற்றோர்களும் தந்தைமார்களும் நான் இந்த மார்ச் பாஸ்ட்ல பார்த்தேன், எப்படி அந்த குழந்தையை ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் அப்படிங்கறத பார்க்கும்போது உண்மையிலேயே பெருமையாக இருக்கின்றது. உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய வணக்கத்தை நான் சொல்லிக் கொள்ள வேண்டும். நம்ம வித்யாசுதாவுடைய டீச்சர்ஸ் இந்த பேரண்ட்ஸ மட்டும் சில்லுன்னு மட்டும் மோல்டு பண்ணல, பேரண்ட்ஸையும் சேர்த்தே மோல்டு பண்றாங்க. அப்பதான் அவங்களுக்கு இந்த என் குழந்தை நல்லா வரணும் அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்களை சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்து அவங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையே கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு என் பையனும் என் குழந்தையும் என் பொண்ணும் ஏதாவது செஞ்சிருவாங்க, அவங்க வாழ்க்கையில ஏதாவது முன்னேறிடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இங்க வந்திருக்கீங்க. ரெண்டு விஷயம் நான் இப்ப சொல்லணும்னு விரும்புறேன். ஒண்ணு, இந்த பங்கன் பேரு இன்னைக்கு நடக்கக்கூடிய இந்த விளையாட்டு நிகழ்ச்சிகள் விளையாட்டு போட்டிகளுக்கு என்ன பேரு வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா ட்ரை அப்படின்னு வச்சிருக்காங்க. ட்ரைனா என்ன? செழிப்பு, செழித்து வளர்வது. நம்ம பி ஏ சர்வைவர் அப்படின்னு நிறைய சொல்றோம். டார்வினும் அதான் சொல்றாரு, நம்ம சர்வைவ் பண்றதுன்னா உயிர் பிழைத்து வாழ வேண்டும். உயிர் பிழைத்து வாழ்ந்தால் மட்டும் போதாது, செழிப்பாக வளர வேண்டும், வாழ வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த செழிப்பை தருவதற்கு உங்களுக்கு வித்யாசுதா இங்கே இருக்கின்றது. உங்களை எல்லாம் கரம் பிடித்து உங்களோடு கூட உங்கள் பிள்ளைகளோடு கூட பயணிக்க 24 வருஷம் பயணம் பண்ணிட்டாங்க. இனியும் பயணம் பண்ண அவர்கள் துடிப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கே மாண்புமிகு வேந்தர் அவர்கள் இருக்கும்போது கூட சொன்னாரு, எனக்கு இங்க இருக்கிறவங்க எல்லாம் ஒரு பெரிய குடும்பம், நான் இவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு என்ன கேட்கவே கேட்காதீங்க, செஞ்சுட்டு சொல்லுங்க, அவங்க அதை நான் அப்படியே ஓகே பண்ணிடுவேன், எதுக்காக செஞ்சீங்க ஏன் செஞ்சீங்க அப்படின்லாம் நான் கேட்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவருடைய பெரிய மனதிற்கு ஒரு தடை வழங்க வேண்டும் என்று நான் இந்த தருணத்தை சொல்லி கேட்கின்றேன். வித்யாசுதாவின் பயணம் உண்மையாலுமே ஒரு பெருமை மிக்க ஒரு பயணமாக இருக்கின்றது. இந்த பயணத்திலே இணைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பெற்றோர்களும் அத்துணை குழந்தைகளும் செழிப்பாக வேண்டும், செழிப்பா வளரணும், வாழ்விலே பல உச்சங்களை தொட வேண்டும் என்று இந்த தருணத்திலே சொல்லிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். தலைமை அறிஞர், இந்த நிறுவன வேந்தர், இணைவேந்தர், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், பல்கலைக்கழகத்தின் அனைத்து துறை தலைவர்கள், சிறப்பு குழந்தைகளின் பெற்றோர்கள், அவர் தன் குழந்தைகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று விளையாட்டுப் போட்டிக்கு தலைமையேற்று உரையாற்ற வந்திருக்கும் தமிழ்நாட்டு அரசின் செயலாளர் திருமதி எஸ் மதுமதி ஐஏஎஸ் அவர்களுக்கும், சிறப்பு ஒலிம்பிக் பாரத் சிறப்பு விருந்தினராக வந்துள்ள தமிழ்நாடு விரிவாக்க பிரபாகரன் அவர்களுக்கும் எனது வணக்கம். கிட்டத்தட்ட 2004ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த வித்யாசுதா சிறப்பு குழந்தைகளுக்கான இருவரும் மாற்றுத்திறனாளர்களுடைய சிறப்பு குழந்தைகள் வளர்ச்சிக்காக பல்வேறு நலத்திட்டங்களை போட்டி நடத்தி வந்துருக்காங்க. 2004 கண்டிப்பா நடத்தி நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பெருமையா இருக்கு. சோ அதுக்கு நம்முடைய ராமச்சந்திரா இளைஞர்களை பங்களிப்பாளரும் அவருடைய சமூக பொறுப்பின் காரணமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்தில் உள்ள சிறப்பு குழந்தைகளுக்கு நல்ல ஒரு வித்யாசுதா மூலமாக சிறப்பு சிகிச்சைகள், பயிற்சிகள், பிசியோதெரபி, பேச்சு போட்டு, பேச்சு பயிற்சி, சிறப்பு கல்வி, சோ இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சு தராங்க. சோ ராமச்சந்திரா ஹாஸ்பிட்டல் பத்தி நம்ம சொல்லவே தேவையில்லை. ஹார்ட் பேஷண்டா வரவங்க கூட ஆபரேஷன் பண்ணி அத்லட்டிக்கா மாத்தி விட்டுருவாங்க. சோ அந்த அளவுக்கு ஓபனர் சர்ஜரி பண்ணோம் 15 இயர்ஸ்க்கு முன்னாடி. அது மாதிரி ரொம்ப சிறப்பான டாக்டர்களை வச்சு சிறப்பான முறையில செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த மாதிரி வித்யாசுதாவோட சேர்ந்த நல்ல விஷயங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. சோ கிட்டத்தட்ட 25 வருஷமா இந்த வித்யாசுதா சூழலில் அவங்களுடைய செல்ஃபில பண்ணிட்டு இருக்காங்க.
அது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் தமிழ்நாட்டில் மட்டும் கூட வெளி மாநிலம் விருது நாட்டுல இருந்தும் வந்து குழந்தைங்க நல்ல முறையில இந்த பயிற்சியில கேட்டு நல்லா இருக்காங்க. சோ இப்போ ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்துட்டு ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, அப்புறம் வந்து நம்மளோட வேலை செய்யறதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி, சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் கிடையாது. ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது ஒரு லிமிட்லெஸ் தான். இப்ப பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து நானே என் குடும்பம் நல்லா இருந்தா போதும்னு நினைக்கிறாங்க. இன்னும் சிலர் வந்துட்டு குடும்பத்தை பத்தி கூட நினைக்கிறது இல்லை, நான் நல்லா இருந்தா போதும்னு அவங்க செல்ஃபிஷா இருக்காங்க. இந்த சூழ்நிலையில ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ராமச்சந்திராவும் வித்யாசுராவும் சேர்ந்து 25 வருஷமா கிட்டத்தட்ட பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. சோ ஒவ்வொருத்தருமே நம்மளோட பொறுப்புங்கிறது எல்லையற்றது, எல்லாத்துக்கும் நம்ம பொறுப்போட பார்க்கலாம். அந்த மனநிலைக்குள்ள ஒவ்வொருத்தருமே வரணும். ரெஸ்பான்சிபிலிட்டி லிமிட்லெஸ் அப்படிங்கிற மனநிலைக்குள்ள வந்தா கண்டிப்பா நாடு நல்லா இருக்கும், சமுதாயம் நல்லா இருக்கும், எல்லாரும் நல்லா இருக்கும். இப்படி ஒரு நல்ல ஒரு சூழல்ல எல்லோரும் ஒரு கெஸ்டா கூட்டத்துக்கு ஒரு வளமான நன்றி தெரிவித்துக் கொண்டு அனைவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.